ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம வால்நட்ல இருக்கிற நன்மைகள் பத்தி பார்க்க போறோம். வால்நட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நன்மைகள் இருக்கு. அத வந்து ஏன் நெறைய பேரு சாப்பிடவே மாட்றீங்க? கசக்குது, அதோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இந்த வால்நட்ட சாப்பிடவே மாட்றாங்க. வால்நட்ட தொடர்ந்து நம்மளோட ஃபுட்ல நீங்க எடுத்துட்டு வாங்க. டெய்லி ஒரு 4 வால்நட், இல்ல ஒரு 3 வால்நட் இந்த மாரி ரெகுலரா நீங்க வால்நட் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, அதுல எவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு பாருங்க. இப்ப வால்நட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த பிளட் ஃப்ளோ இன்கிரீஸ் ஆகாம கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வர வேண்டிய ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரி வர விடாம உங்களுக்கு இந்த வால்நட் சாப்பிடுறதுனால அது சீக்கிரமா தடுத்துக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் வராது. இன்னொன்னு இந்த வால்நட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஷேப்ல இருக்கும். ஸோ நம்மளோட மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒமேகா 3 ஃபேட்டி இதுல நெறைய இருக்கு. ஸோ நீங்க அதிகமா வந்து வால்நட் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்ம பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்திய இன்கிரீஸ் பண்ணும். இப்பலாம் நெறைய பேருக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. வயசானதுலயும் ஞாபக சக்தி குறைஞ்சிருது. ஸோ அவங்கலாம் இந்த வால்நட் சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஞாபக சக்திய நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு வால்நட் உங்க ஃபுட்ல எடுத்துட்டு வாங்க. ஃபைபர் கன்டென்ட் நெறைய இருக்கு. உங்களோட வெயிட் லாஸ் உங்களுக்கு குறைச்சு குடுக்கும். ஸோ இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வந்து பசி எடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைகிறதுனால, நீங்க ஃபுட் எடுக்கிறத கம்மி பண்ணிப்பீங்க. ஸோ அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வால்நட்ட உங்களோட ஃபுட்ல எடுத்துட்டு வாங்க. பாய்.